ஸோ இந்த கும்பமேளா வந்து 4 இடத்துல நடக்கும். பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜைன், அப்புறமேட்டு ஹரித்வார். நாசிக் வந்து கோதாவரி நதி, உஜ்ஜைன் வந்து சிப்ரா நதி, ஹரித்வார் கங்கா நதி, இது வந்து பிரயாக்ராஜ் வந்து திரிவேணி சங்கம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து எதை பொறுத்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த டேட்ல வருது அப்படிங்கிறாங்கன்னா, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி படி இந்த புவி கோள்களுடைய அமைப்பு இந்த இடத்துல இதற்கு நேராக இது வரும் பொழுது, சூரியனுக்கு நேராக சந்திரனும் இந்த ராசியில வரும் பொழுது, வியாழனாகிய இந்த குரு பகவான் இந்த ராசியில இருக்கும் பொழுது, இந்த அமைப்பு வரும் பொழுது அந்த கணிதத்தின்படி இது கணிக்கப்படுகிறது. தேவர்களுக்கு நமக்கு 12 வருஷம், அவர்களுக்கு ஒரு வருடங்கிறது ஒரு நாள் கணக்கு போல 12 நாட்கள் இந்த பார்க்கடலை கடையிறாங்க. அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேளாங்கிறது ரிப்பீட்டடா வருது. நாசிக் அண்ட் கும்பமேளால ஒரே வருஷத்திலேயே வந்துடும், அடுத்தடுத்த வருஷத்திலேயே வரும். நாசிக்ல வரும் பொழுது அது ஜூலை செப்டம்பர் அப்படிங்கிற இந்த டேட்டுக்குள்ள வரும். ஏன்னா அதனுடைய பஞ்சாங்கத்தின்படி. அதே ஏப்ரல், மார்ச் ஏப்ரல்ல வரும் உஜ்ஜைன்ல. ஹரித்வார்ல பிப்ரவரியில வரும். பிரயாக்ராஜில் ஜனவரி டு இந்த பிப்ரவரி இந்த இதில் தான் வரும். அதுக்கு ஒவ்வொரு இந்த ஒரு முக்கியமான அமாவாசையும் அதுக்கு உண்டான பௌர்ணமி நாளும் அந்த சாகி ஸ்நான்னு சொல்லக்கூடிய முக்கிய நாளாக நீராடுதல். இப்போ இந்த கும்பமேளா பார்த்தோம்னு வச்சுங்களேன், மகர சங்கராந்தி எப்பயுமே வந்து அலகாபாத்தில் கும்பமேளா ஆரம்பிக்குதுனாலே அது மகர சங்கராந்தியில தான் ஆரம்பிக்கும். அது முடியும் போது சிவராத்திரியில முடியும். இதுதான் அதனுடைய ரெகுலரான அதனுடைய டைம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இது இருக்குது. இந்த வருடம் 2025 நடந்த இந்த கும்பமேளா வந்து 144 வருடங்களுக்கு ஒரு தடவை நடப்பதாக சொல்லப்படுகிறது. மகா கும்பமேளா என்று இதை சொல்கிறார்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரயாக்ராஜை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே மாக மேளா அப்படின்னு நடக்கும். எப்படி நம்ம கங்கா நதியில வந்து புஷ்கரணி அப்படின்ற மாதிரி அங்கே வந்து மாக மேளா, அர்த்த கும்ப மேளா, அப்புறமேட்டு சிம்ம மேளா, இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுன்னு இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மேளாக்கு பேரு பூரண கும்ப மேளா. 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மேளாக்கு பேரு அர்த்த கும்ப மேளா. வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப இப்ப நீங்க எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கனாலும் டிவியில பார்க்குற மாதிரி இவ்வளவு க்ரௌடு இருக்காது. வருஷத்துக்கு இந்த ஜனவரி டு சிவராத்திரிக்குள்ள நடக்கும். அதுக்கு பேர் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதுக்கு பேர் மாக மேளா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 140 12 12 144 வருஷத்துக்கு வரும்போது தான் அது வந்து மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த 25 இப்ப வந்தது வந்து மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆஸ் பர் இதுல. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க இது ஹரித்வார்ல நடக்கும்போது குரு பகவான் வந்து கும்பத்திலையும் சூரிய பகவான் வந்து மேஷத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வந்து பிரயாக்ராஜ்ல வந்து பார்க்கும்போது குரு பகவான் ரிஷபத்திலையும் சூரிய பகவான் மகரத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறதுன்னா என்னது, அங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உஜ்ஜைன்ல பார்த்தோம்னா குரு பகவான் சிம்மத்திலும் சூரிய பகவான் வந்து மேஷத்திலும் இருக்கிறார். அதே நாசிக் கும்பமேளால பார்க்கும்போது குரு பகவான் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் கடகத்திலும் அதாவது சந்திரனும் சூரியனும் அந்தந்த கடகம், மேஷம் இந்த ராசியிலும் குரு பகவான் இந்த ராசியிலும் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இது வந்து இந்த 3 இயர்ஸ் ஒன்ஸ் 6 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த அலைன்மெண்ட் வரும் போல இருக்கு, இந்த கோள்களோட அலைன்மெண்ட். அப்ப வரும்போது மட்டும்தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. நல்லது.